எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி தார்வாட் பேடா பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 3 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் சுகர் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். நான் இங்கே 150 ml கப் எடுத்திருக்கேன், சின்ன கப் எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பில் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே லோ ஃப்ளேமில் சுகரை மெல்ட் பண்ணிக்கிறேன். சுகர் மெல்ட் ஆனதையும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சுகரு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். அப்படியே நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி ஆகிடும். இப்போ சுகர் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை அப்படியே கூல் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு பூரா சுகர் அப்படின்னு சொல்லுவோம். இது லட்டு, பேடா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப கட்டியாக இருந்தால் நம்ம ஒரு கிளாஸ் வச்சு நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்பூனால் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சலடு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரா சுகரை ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய், 1 கப்பு பால் பவுடர், லோ ஃப்ளேமில் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பால் பவுடரு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம லோ ஃப்ளேமில் மட்டும்தான் பண்ணணும். நான் இங்கே 1/2 கப்பு பால் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு 2-3 மினிட் ஆகும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு லோ ஃப்ளேமில். இப்போ இந்த அளவுக்கு சாஃப்டானால் போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இது அப்படியே கூல் பண்ண கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போது நம்ம பேடா கூல் ஆனதையும் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன், பூரா சுகர் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். இப்போ நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போது ஷேப் கொடுத்துட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற பூரா சுகரில் நம்ம கோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பேடா ஷேப் கொடுத்தாச்சு. எனக்கு 1 கப்பில் இந்த அளவுக்கு பேடா வந்திருக்கு. இந்த தார்வாட் பேடா வந்துட்டு நம்ம நார்மல் சுகரில் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பூரா சுகரில் தான் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.